வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரெய்லர் டீகோடிங்லாம் கிடையாது. அதுல இருக்க ஒரு விஷயத்த நான் பார்த்து என் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு ரியாக்ஷன் வீடியோன்னு வச்சுப்போம். என்னடா அவ்வளோ உண்மையா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரியாக்ஷன் பண்றோம். இனிமே நம்ம பேசக்கூடிய வீடியோஸ்லாம் டீகோடிங்லாம் கிடையாது. அவங்க எடுக்கிற உண்மையை பார்த்து நான் ரியாக்ட் பண்றேன். உண்மையை சூப்பரா சொல்லியிருக்கியே, பார்த்தியா அந்த இடத்துல உண்மையை சொல்லியிருக்கியே, அதை பத்தி நான் ரியாக்ட் பண்றேன். நான் டீகோட்லாம் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு, எனக்கு இருக்க இந்த கடுகளவு இருக்க மூளையை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த உனக்கு சொல்றேன். உங்களுக்கு அது தெரியல, உங்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். என்னை விட நல்லா சொல்ல தெரியும் அப்படின்னா தயவு செய்து ஒரு சேனல் ஆரம்பிச்சு வா, நானே உனக்கு சப்போர்ட் பண்றேன். சரி, புரியுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். 7 கடல் 7 மலை. உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. தீபாவளி இரவு அன்று அப்படின்னு சொல்லி என்னடா இது? நான் ராத்திரியில படிக்கக்கூடிய ஸ்டோரி மாதிரி ஆரம்பிக்கிறீங்க. ஜகஜகா சாமியாரின் சிரத்த சல்லாப்பங்கள். ஓகே, இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க. ட்ரெயின் ரொம்ப முக்கியமான விஷயங்க. நான் ட்ரெயினை கொஞ்சம் பிடிச்சி போயிட்டு இருக்கேன். இன்னும் ட்ரெயினை ஆழமா பிடிக்கல. முக்கியமான காரணம் நிறைய வரலாறு, நிறைய முக்கியமான விஷயங்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ரகசியங்கள் இந்த ட்ரெயின் ஓட கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ட்ரெயின் ரொம்ப ரகசியமான விஷயம் இருக்கு. இது என்ன சொல்றது, அன்பே சிவம் படத்துல இருந்து ஏகப்பட்ட படங்கள்ல இந்த டைம் லூப்ல நடந்த 24 மூவி இருக்குல்ல, சூர்யா நடிச்சது. அதுல முதற்கொண்டு அந்த டைம் லூப்ல அந்த ட்ரெயின் வருது. நிறைய முக்கியமான படங்கள்ல நம்மளோட எந்த படம் இருக்கு பாத்தீங்களா, இப்போ ரீசெண்டாக ஒரு ரிலீஸ் ஆச்சுல, மிஸ்ஸிங் இம்பாசிபிள். அந்த படத்துல கூட டாம் க்ரூஸ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும்போது அந்த ஏஐ டெக்னாலஜி இருக்குல்ல, அதை கண்டுபிடிக்கிறப்ப அதை டீஆக்டிவேட் பண்றேன், அது பண்றேன்னு சொல்லி பண்ணும்போது கரெக்டா கிளைமேக்ஸ்ல, ஐ மீன் பார்ட் 1ல கிளைமேக்ஸ்ல அந்த ட்ரெயின்ல தான் முடியுது சீக்வன்ஸ். ஸோ ட்ரெயின் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி ட்ரெயின்ல தான் அங்கே ஆரம்பிக்கிறாங்க. ஒரு எலின்றது பாதாளத்துக்குள்ள இருக்கும். பொந்து தோண்டி வாழ்றது. பொந்து தோண்டி வாழ்றதுன்னு நான் யாரை சொல்லிக்கிருக்கேன்? அண்டர் கிரவுண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்குது யாரை சொல்லிட்டு இருக்கேன்? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. தெரியாதவங்க புதுசா பார்க்கப்பீங்க நாகர்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ அப்பாடா பாட்டிட்டாண்டா, அவங்க தான் சிம்பாலிசம். ஸோ அவங்கள லவ் பண்றது அந்த நாகர்கள் பொந்துக்குள்ள இருக்கு. எலி நாகர்கள் இங்கே மைண்ட் வச்சுக்கோங்க. நான் எலின்னு சொல்ற இடத்துல அவங்கள தான் குறிக்கிறேன். அந்த எலியை அவங்க கையில வச்சுக்கிட்டு அந்த ஹீரோக்கார் இருக்கார்ல, அவர் நிவின் பாலா, அவர் கையில வச்சுக்கிட்டு கொஞ்சிட்டு இருப்பாரு. இவர் நம்ம சூரியன்றவர் மதுரைக்கார். நோட் பண்ணிக்க. நம்ம கதவை டம்முன்னு திறக்கிற அந்த எலி மாட்டுது. இதுக்கப்புறம் அவரை அடிச்சு தூக்கி துவைக்கிறாப்புல. இந்த எலி ஏன்டா அப்படி பண்ணன்ற மாதிரி காட்டுறாங்க ட்ரைலர்ல. ட்ரெயினை காட்டும் போது அந்த ட்ரெயின் எங்க போயிட்டு இருக்கு, அவர் எந்திரிச்சு ஜம்ப் பண்ணி ஒரு இறக பிடிச்சிட்டு இருப்பாப்ல. நேபாள் இருக்குல்ல, நேபாளில் இருக்கக்கூடிய ஒரு ஊர், குட்டி ஊர். அந்த ஊரை கனெக்ட் பண்ணி இந்த ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்கு அப்படின்னா திருவனந்தபுரத்துக்கு வந்துட்டு இருக்கு. அங்கே நீங்கள் அந்த ட்ரெயினோட அந்த போர்டு நம்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது என்ன ஏரியான்னு தெரியும். அந்த பேர் நமக்கு படிக்க தெரியாதுல, நார்த் இந்தியாவில். ஸோ நேபாள். நேபாள் சொல்லிட்டாலே ஹிட்லரோட ஆட்சி இருக்கும் போது ஹிட்லர் தேடி வந்தாப்புல. அதாவது சாம்பாலான்ற ஒரு சிட்டியை தேடி வந்தாப்புல. நேபாள் கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி தேடினாப்புல. அது சாம்பாலான்றது அங்கிருந்து தான் கல்கி அவதாரம் உருவாகும் அப்படின்னு சொன்னாங்க. கல்கி அவதாரம்னா நீ அப்படியே ரிப்பீட்ல போட்டு பார்த்தோன்னா ஆன்டி கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க, சாத்தான். இந்த வார்த்தை நான் ஏன் சொன்னேன்றதை அடுத்து நான் கனெக்ட் பண்றேன் கவனி. அங்க இருந்து திருவனந்தபுரத்துக்கு வராங்க. திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோவில். ஸோ அங்க ஒரு ட்ரெஷர் பாயிண்ட் இருக்கு. அங்க உலகம் திறந்தா புரியும் நினைக்கிறேன், கதவு டோரு நாகப்பாம்பு. அந்த டோர் ரகசியம். இந்த திருவனந்தபுரம் பத்மநாப சாமி கோவிலுக்கும் எனக்கும் பர்சனலான ஒரு கனெக்ஷன் இருக்கு. அது டீப்பா தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதோ, சரி ஓகே. அது எனக்கு பர்சனலாக கனெக்ஷன் இருக்கு அந்த கோவிலுக்கு. நான் இதை மென்ஷன் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா எல்லாமே டைம் கேப்சூலில் பின்னாடி வரவங்களுக்கு தேவையில்லை. கவனிச்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். உனக்கு இது மெசேஜ் ஓகே. இந்த திருவனந்தபுரத்தில் முடியுது, இந்த கனெக்ஷன் இங்கே தான் முடியுது. திருவனந்தபுரத்தில் இருந்தால் கொஞ்சம் தூரத்தில் தான் அந்த பத்மநாப சாமி கோவில் இருக்குது. ஓகே, இதை நான் ஏன் திருத்தமாக சொல்கிறேன்றது காரணம் இருக்குது. ட்ரெயின் பார்த்துட்டிங்களா, திருவனந்தபுரத்தில் இங்கே நேபாள் கிட்ட இருந்து இங்கே வருது, இந்த திருவனந்தபுரம் வரைக்கும் வருது. பெயர்கள் வித்தியாசமாக இருக்கனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுனால அப்படி வச்சுருக்காங்க. மெசேஜ். மாமழை போற்றுதும். இருவரும் சந்திக்கும் போது வானம் வெடிக்கும். மாமலை போற்றுதல் போற்றி மாமலை போற்றுவோம். என்னடா சொல்றீங்க? போற்றுதல் தானே. மாமலை போற்றுதலும் போற்றலும் போற்றலும். ஓகே, மதுரைக்காரங்க ஸ்லாங் வர்றதுல மாமலை போற்றுதல் போற்றலும். கருமண்டா சாமி. படிடா ஒழுங்கா படிடா. மாமலை போற்றலும் அப்படின்ற விஷயம் ப்ரோ, மதுரைக்காரனுக்கு லா வராது ப்ரோ அப்படின்னு சொல்லி அடிப்பார் மண்டையில டமால்டு. இங்க மென்ஷன் பண்றாங்க மதுரைக்காரனுக்கு லா வராது. இது நாங்க ஆல்ரெடி பேசியிருக்கோம், நம்ம குரூப்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பேசியிருக்கோம். அந்த லா அதிகமா உச்சரிக்க தெரியாது. சொல்றான் மாமலை போற்றலும் ஒழுங்க சொல்றேன் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லா வரும் ப்ரோ.
கொங்கு மண்டலத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க, மதுரையில ஒரு மாதிரி பேசுறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒவ்வொரு மாதிரி தமிழ் பேசுறாங்க. எந்த தமிழ் தான் ப்ரோ உண்மை? எதுதான் ப்ரோ சரியான உண்மை? உண்மையான தமிழ்? அதான் பிரச்சனை. இதான் குழப்பத்துல ஒண்ணு கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. மதுரைக்காரனுக்கு லா வராதுன்ற மாரி இவ்வளவுதான் லா வரும்னு சொல்லுவாங்க. ஏலே காலை அப்படின்னு பேசுறாங்க. சொல்றான் மாமலை போற்றதும் ஒழுங்க சொல்றான் சார். மதுரைக்காரனுக்கு அவ்வளவுதான் சார் லா வரும். எதுக்காக அந்த போர்ட்டலும் இந்த விஷயத்த நான் மென்ஷன் பண்றேன் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே இருக்கனால அது சாதாரண விஷயம் நினைச்சா சீரியஸான விஷயம். இதே வார்த்தையை தான் நம்மளுடைய எல்டிடி இலங்கை அவருடைய விஷயத்தப்போ நம்மளுடைய டிவிக தலைவர் இருக்கார்ல, வேற கூட மென்ஷன் பண்ணாம வீரத்தை போற்றுதோல் அந்த மாதிரி நீங்க பாருங்களேன், அவர் என்ன போட்டிருக்காருன்னு பாருங்க. இப்போ அந்த படத்தோட அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? போற்றலும் அதுக்கும் இதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கா? இது எங்க வருது அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் வருது. சிலப்பதிகாரம் எங்க அப்படின்னா பூம்புகாருக்கு வருது. பூம்புகாருக்கு வந்துட்டுன்னா கண்ணகி கதை வருது. இதை ஏன் நான் சொல்றேன்னா மெசேஜ் புரியணும்னு இருக்கேன். சொன்ன பிறகு மெசேஜ் காட்டணும்ல. அந்த எலியை கையில் வச்சு தடவிட்டு இருப்பாரு. ஒரு ஃபுட்டேஜ் மாதிரி மாண்டேஜ் மாதிரி ஒரு வீடியோ காட்டுவாங்க. அதை ஒவ்வொரு ஃபுட்டேஜ் கிளிப்பாக காட்டுவாங்க. எலி, காடு, தனுஷ்கோடி, அந்த ராணி இது போது நாய் திரும்பி பார்க்குது. அந்த விளக்கு சொல்லுவாங்க, சிம்னி விளக்கு, ஏதோ விளக்குன்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு. ஸோ இந்த ஃபுட்டேஜோட மெசேஜ் இதெல்லாம் மெசேஜ் சும்மாலாம் காட்டல. ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஃப்ரேமாக வைக்கிறது, சும்மா வைக்கல. ரயில் பெட்டி, காலப்பெட்டி. இப்போ புரியுதா ரயில் பெட்டிக்கும் லூப்புக்கும் சம்மந்தம் இருக்குன்னு? கோரமண்டல் எக்ஸ்பிரஸ். அவங்க சொன்னேன்ல, அவங்கள்ட்ட ஒரு சில விஷயத்த ஆன்டி கிரைஸ்ட்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கல்கின்றதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த ஆளை கொஞ்சம் டெவில் மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கருப்பு சட்டையை போட்டு இவர் ஓடி வருவார் ரோட்ல இருந்து. ஐ மீன் அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், இவர் வந்து ட்ரெயின் பக்கத்தில் அப்படியே ஓடி வந்துருவாப்ல, சூப்பர் ஹீரோ மாதிரி ஓடி வந்துட்டு கரெக்டாக அந்த ஒரு மைல் கல் இருக்கும்ல, அது மிதிச்சு ஏறுவாப்ல. அதில் எஸ்ன்னு ஒன்று போட்டிருக்கோம். இந்த எஸ்ன்ற வேர்டை ஆல்ஃபாபெட் இருக்குல்ல, அதில் எத்தனாவது நம்பரில் வருதுன்னு பாரு. நிறைய பேர் பார்க்க மாட்டேன். 19. ஸோ ஓகேவா? அதுக்கு முன்னாடி பாரு, அந்த எஸ்ஸுக்கு முன்னாடி அவர் போட்டிருக்கிறது பாரு, மேலே வந்து 1 மாதிரி கொஞ்சம் பெரிய கோடு, நடுவில் மைனஸ் கீழே டிவைட் பண்ண மாதிரி ஒரு கோடு போட்டு அது கீழே 1ன்னு போட்டிருப்பாங்க. இதை நீ நல்லா ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னா சிலுவையை தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும். அப்படியும் குறிக்கலாம், மேலே 1 கீழே 1 வேணையும் குறிக்கலாம். எதுக்கு நான் சொல்கிறேன்றது மெசேஜ். இங்கே எஸ்ன்ற சிம்பிள் எதுக்கு? அந்த நம்பரை குறிக்கிறதுக்காக. ஆல்ஃபாபெட்டில் முன்னாடி என்ன ஆன்டி கிரைஸை குறிக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஃப்ரேம் பை ஃப்ரேமாக பார்க்கணும். மாயப்பெண், மற்ற ஜீவராசிகள். குறிப்பு: மாயப்பெண் ஃபர்ஸ்ட், ராணி, மற்ற ஜீவராசிகள். ராணிக்கு அப்புறம் கிரியேட் பண்ணப்பட்ட கிரியேஷன்ஸை காட்டுவாங்க. ஒரு குட்டி குழந்தை உட்காந்துருக்கும், அந்த குழந்தை கையில் பூனை இருக்கும். பூனையிலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. பூனை, முயல், குரங்கு, எலி. இப்போ அந்த ட்ரெயின் ஒரு ஸ்லோவாக போகுது, பேக் ஷாட் காட்டியிருக்காங்கல்ல, இது எந்த ஸ்டேஷன்ன்றது அந்த போர்டில் இருக்கும். அதை நீங்கள் படித்து கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்க. அந்த ஊரில் ஒரு ஸ்பெசிஃபிக்கப்பட்ட ஒரு கோயில் இருக்குது. 7th century சேர்ந்து சிவன் கோயில் இருக்குது. அங்கே ஒரு இன்னொரு சிவனுக்கு பக்கத்தில் ஒரு அவங்களுடைய மனைவி இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அவங்களோட பேர் என்ன அப்படின்றத பாரு. 7th century 2013 மென்ஷன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். நான் நேற்று தான் 2013 ரிலீஸ் ஆன கடல் படம் பார்த்தேன். கடல் படமும் இதே மெசேஜ் தான். அதை பற்றி இப்போ தனியாக பேசலாம். அது ஷார்ட் ஸ்டோரியாக ஒன்று சின்னதாக பேசிடலாம். இப்போ நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன்னா, நான் கூகுளில் செக் பண்ணும்போது அது 2013 மாதிரி மென்ஷன் பண்ணி ஒருத்தர் போட்டிருந்தாரு. அதை நான் போடுறேன் பாருங்க. 7th century சேர்ந்தது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. பழமையான கோயில் அந்த ஊரில் இருக்கு. சிவனை கணக்கு பண்ணிட்டாலே 7 கடல் 7 மலை அப்படிலாம் சொல்லி தானே ஆகணும். டைட்டில் போட்டு விட்றாங்க. கிளைமேக்ஸில் அந்த எலியை பிடிச்சிட்டு தண்ணியில் வெளியே போடுற மாதிரி காட்டுறாப்புல நம்மளுடைய சூரி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த எலினா அவரோட உயிர் மாதிரி காட்டியிருக்காங்க. உயிர் 7 கடல் 7 மலை தாண்டி உங்களோட உயிரை பாதுகாத்து வைக்கணும் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கவனிச்சிருப்பீங்க. அப்படி தாண்டி இருந்தாலும் நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ள. ரொம்ப டீப்பாலாம் போகணும். ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தானே, அளவாக பார்க்கணும். படம் வரட்டும், டீட்டெயிலாக பேசலாம். அந்த எலியை பிடிச்சி வெளியே போட்டுருவேன், ட்ரெயின் வந்து குதிரா அப்படின்னு மிரட்டுறாப்புல. இந்த ஒரு ஷார்ட்ல நாகர்கள் பனையை கீழே வச்சு ஓடுறாங்க வந்துட்டு. இதை யாரை பேசுறாரு அப்படின்னா, நீங்க நாகர் வம்சத்தோட தலைவர் யாரு? நான் என்ன சொன்னேன்? கந்தன் சீரிஸ் போட்டிருக்கேன் அந்த சேனல்ல. அது நாகர் வம்சத்தோட தலைவர்னு சொல்லக்கூடியவர் சிவபெருமான். புரியும்னு நினைக்கிறேன். இந்த நாகர்கள் நான் என்ன சொன்னேன், இந்த எலி வந்து நாகர்களா குறிங்க அண்டர்கிரவுண்ட் தோண்டி வாழ்ற ஒரு இனம் தான் எலி. அதை மென்ஷன் பண்றதுக்காக நாகர்கள் இப்போ அண்டர்கிரவுண்ட்ல வாழ்ந்தாங்கன்றதை மென்ஷன் பண்றதுக்காக எலி எங்க மென்ஷன் பண்ணிருக்காப்புல நம்மளுடைய டேரக்டர். இவர் ரொம்ப முக்கியமான டேரக்டருங்க. இவர்
இதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்தாப்புல கட்டுறது தமிழ்னு சொல்லி, அதுவும் பெரிய ஆளு. அந்த கட்டுறது தமிழ் படமும் மெசேஜ் தான். அதுல நடிச்ச ஹீரோயின் தான் அங்கேயே ராணி இங்கேயே ராணி. ஓகே. இந்த எலிய வச்சு மிரட்டி அந்த கிளிய குதிக்க சொல்லி மிரட்டுறாப்புல. இத்தோட இந்த படத்த ட்ரெய்லர் முடிக்கிறாங்க. ராமின் அடுத்த படம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. நானும் முடிக்கிறேன் இந்த ட்ரெய்லர். படம் வரட்டும். படத்தை பார்த்து டீட்டெயிலா பேசலாம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் அதில் போட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்றேங்க. அடுத்த சந்திக்கலாம். Who is this guy?